பிரசாதம். தந்தையாக ராமசாமி, அவரின் மனைவி செண்பகம், அவர்களது மூத்த மகள் தாமரை, இளைய மகள் இனியா, ஊர் நாட்டாமை, அவரின் எடுபடி, வங்கி மேலாளர் மற்றும் அவரது உதவியாளர். காட்சி 1. ராமசாமி வீடு. கதாபாத்திரங்கள்: ராமசாமி, செண்பகம், தாமரை, இனியா, ஊர் நாட்டாமை, எடுபடி, வங்கி மேலாளர் மற்றும் அவருக்கு உதவியாளர். மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம ஒரு பட்டிமன்ற நிகழ்வு பார்க்க போறோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு பண்டிகை கொண்டாட்டங்கள், பண்டிகை காலங்கள், பெண்களுக்கு சுகமே சுமையே. ஸோ இந்த பட்டிமன்ற தலைப்பு இது. ஸோ இதில் பங்கு கொள்ளும் நமது வீட்டு பிளஸ் மாடிசரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் மாணவிகள் சுகமே என்ற தலைப்பில் தேவிபாலா, நந்தினி, பரண். சுமையே என்ற தலைப்பில் சரண்யா, சவிதா, கீர்த்தனா. நமது மாணவிகள் பட்டிமன்றத்தில் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் எனது வணக்கம். பொங்கல் சிறப்பு. மஞ்சள் கட்டிய மண்பானையில் பால் பொங்கி வழிந்திட பொங்கலோ பொங்கல் என பிள்ளைகள் குரல் ஒலிக்க வீடு தோறும் மகிழ்ச்சி மலர்ந்து வளமோடு வாழ்வு பொங்கல். கதிரவனி, எங்கள் உயிரே, உன் ஒளியால் உலகம் இயங்க
உன் அருளால் விதை வளர உணவாய் மனிதன் வாழ உனக்கு நன்றி சொல்லும் நாள் உன்னதமான தைப்பொங்கல். அத்தகைய தைத்திருநாளில் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயமும் உன் அறிவும் நடுநிலையும் நற்பண்பும் ஒன்றாய் சங்கமிக்கும் நடுவர் அவர்களே, எனது கருத்துக்களுக்கு துணையாய் எதிராளராய் இருக்கக்கூடிய எனது சகோதரிகளே, இத்தகைய நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாக உறுப்பினர்களே, ஆசிரியர் பெருமக்களே, விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சக மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தி வணங்குகிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பண்டிகை நாட்களில் பெண்களுக்கு சுகமானதே அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். ஏன் சுகமானது அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள் ஒன்று கூடுவதே பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் தான். இப்போ தனி குடித்தனங்கள் பெருகி கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் எப்போ ஒன்று சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா